ஏ அர்ச்சனா அச்சோ குபேரப்பா என்னடி இது வந்துருச்சு. எதத்த யோசிக்காம டக்குன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல அத்த, ஷவர்மா வெஜ் ஷவர்மா. எனக்கு எங்க கடையில ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, அதனால எனக்கு மட்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வாங்குறேன். அதுல என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லு. இதுலயா குபூஸ் மயனஸ் சிக்கன் ஆட்னியோ. ஐயோ ஓ நாக்கு கண்டுபிடிக்கிற முன்னாடி என் மூக்கு கண்டுபிடிச்சிருண்டி. யாரு வேலைய கட்டுறீங்க? எது கூட நடிச்சு நான்வெஜ் திங்கன்னு சொன்னா ஐயோ ஷவர்மா நினைக்கிறீங்க. அம்மா எங்க அம்மா கூட இப்படி அடிக்க வேண்டாம், இப்படி சாவடிக்கிறாளே. என்னது என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல அத்த. ஏய் காக்கா, நானே என் அத்தைக்கு தெரியாம பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன். கத்தி போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. உன்னை அடிச்சு பிரியாணி போட்டுருவேன். மரியாதை ஓடி போயிடு. அர்ச்சனா. ஐயோ ஆண்ட காக்கா வந்துருச்சு. என்னடி இது? எது? இதா தக்காளி சாதம் அத்தை. காக்காக்கு போடலான்னு வந்தேன். என்ன புதுசா அத்தைக்கு ஸ்னிப்பிங் பவர்லாம் வந்துருச்சு அத்தை. ஏய் தக்காளி சாதம்னா பிரியாணி வாசம் அடிக்குது, கொண்டாடிங்க. மோப்பம் பிடிச்சிட்டாலே. காரியம் இல்லாம நீ மாடிக்கு புதுசா துணிக்காயப்பட வரும்போதே தெரியும்டி. கொண்டாங்க அத. அத்தை ஒரு வாரமா நீங்க சமைச்ச அவரைக்காய் சாம்பாரை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் அகால மரணம் அடைஞ்சிருச்சு. கவனிருங்க. நாக்கு அகால மரணம் அடைஞ்சிச்சா? இப்ப நீ அகால மரணம் அடைய போற பாக்குறியோ போக்குறியோ? இருக்க முடியல. அவசரப்பட்டு இந்த கீழ தள்ளி விட்டு நாளை கால தலைப்பு செய்தில வந்துடாதீங்க. கையெடுங்க. வேணா உங்களுக்கு பிரியாணி தானே வேணும், போய் தொலைங்க. யார்கிட்ட வேலையை கட்டுற? தொலைச்சிருவேன் பாத்துக்க. ஒரு மனுஷன் மதியம் பிரியாணி சாப்பிட முடியுதா? இதுல துணி வேற காய போடணும். எங்க ஆளையவே காணோம். ஓ இங்க இருக்கியா? வர்றேன். பாவி. ஏய் சோஃபாக்கு பின்னாடி என்னடி? கண்ணாடி. எது? கண்ணாடி கிளீன் பண்றேன்டி. டியா சாரி அத்தை, தெரியாம சொல்லிட்டேன். இந்த கண்ணாடியை கிளீன் பண்றதுக்கு புதுசா ஒரு எக்யூப்மென்ட் வந்திருக்கு. இங்க பாருங்க, இதான் அந்த டிஷ்யூ பால். இத தண்ணில போட்டா அப்படியே புஸ்னா. யாரடி ஏமாத்துற? துப்படி துப்படி கீழ. அத முழுக்க எங்க துப்புறது? தூ. ஏண்டி கீழ துப்பசனே மூஞ்சில துப்புற? துப்புறடி உனக்கு. கொண்டாடிங்க. கொண்டா. ஏய் அட்டிஜனா பாத்து. ரெண்டு குடுத்துட்டு போடி. பரட்ட மண்டை. அட்லீஸ்ட் சுகர் கிரேவிங்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அடங்காத நாக்கு என்ன வேலை பாக்குது பாரு. சூடுதான். கேக்கு கேக்கு. அதுல இருக்கிறது எக்கு. அதுக்கு தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். கொண்டாடி கொண்டாடி அத. மூஞ்சில சூடு வச்சிரும் பாத்து. ஹலோ ஸ்ரீவனம்மா, நாங்க இந்த மாசத்துல இருந்து புரட்டாசி மாசம் விரதம் இருக்க போறோம். நம்ம வீட்ல சிக்கன் மசாலா, மீன் மசாலா, அப்புறம் மட்டன் மசாலா, சிக்கன் 65 மசாலா இதெல்லாம் நிறைய இருக்கு. நீ கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? ஓ பாதி காசுக்கு தான் எடுத்துப்பீங்களா? சரி பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நான் அந்த மாசம் ஃபுல்லா சாம்பார் தான் வைப்பேன். சாம்பார் மசாலா வாங்குறதுக்கு யூஸ் ஆகும்ல. சரி சரி சரி, அப்ப நானே கொண்டு வந்து தரேன். சரி வச்சுட்டுமா? சே பாதி காசு தான் தருவாளாம். போ. இவளுக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. அப்படியே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நடிச்சு கொட்டுவா. ஆனா நம்ம விடக்கூடாது. அர்ச்சனா நினைச்சு கூட பாக்காதீங்க. எதை? இந்த மாசம் நான்வெஜ் சாப்பிடலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. என்ன அர்ச்சனா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அத்தை நமக்காக புரட்டாசிக்கு பெருமாளுக்கு அவ்வளவு விரதம் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீங்க மட்டும் போய் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அத்தை சொல்ற மாதிரி கேட்டு நடக்கிறது தான் உசிதம். இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த மாசம் ஸ்ட்ரிக்ட்லி நோ நான்வெஜ்னு சொல்ல வர. இந்த பகல்ல சாப்பிட்டா பாவம் கிடையாது, வெளியில போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தலையில தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படின்னு சப்பக்காரணம் சொல்றது இதெல்லாம் கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல வெறும் தண்ணி தெளிச்சுக்கலாமா, இல்ல ஷாம்பு போட்டு தண்ணி தெளிச்சா சாப்பிட்ட பாவம்லாம் போயிடும்? இந்த மாதிரி கேவலமா ஜோக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பையத்துக்கிட்ட எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்ல அர்ச்சனா, சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். இப்ப என்ன, உனக்கு புரட்டாசி மாசம் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா, இருந்துட்டா போச்சு. ஓகே. சபாஸ் அர்ச்சனா,
சபாஸ், சூப்பர், எக்ஸலண்ட். நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு. ஏன் அத்தை இன்னைக்கு காலையில குளிக்கலையா? அது இல்லம்மா, நீ இவ்ளோ பயபக்தியா பேசினேல, அத சொன்ன. ஆமா அத்தை, எல்லாமே உங்க ட்ரைனிங் தானே. எங்க போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் 2 பேரும் ஆட்டம் போடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இந்த வாட்டி உனக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. டேய் மதனு, அர்ச்சனா பேசினதெல்லாம் கேட்டல, அப்படியே ஃபாலோ பண்ணிக்க, சரியா? சரி, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போய் ரெடி பண்றேன். எப்படி நீ சொன்ன மாதிரி நான் பேசினா? இவளுக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ பக்தி வந்துச்சு? ஒருவேளை என்னை ஏமாத்துறதுக்காக டிராமா பண்றாளோ? நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசினா மட்டும் பத்தாது, நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணும். இல்ல இந்த வருஷமே என்னை ஏமாத்தி நான்வெஜ் சாப்பிட்டுருவாளா? ஒரு நாள் விடாம இந்த மாசம் நான் நான்வெஜ் சாப்பிடணும். ஏய், நீ என்ன பண்ணாலும் எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், உங்க அம்மா கண்டுபிடிக்கிறாளா இல்லையா நான் பாக்குறேன். ஏய் அர்ச்சனா, அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி கச்சேரி. இந்த வருஷம் போடுறேன்டா உங்க ஆத்தாளுக்கு புரட்டாசிக்கு பெரிய நாமமா. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. சம்சை சம்சை கோவிந்தா கோவிந்தா சம்சை சம்சை கோவிந்தா கோவிந்தா சம்சை சம்சை கோவிந்தா கோவிந்தா சம்சை சம்சை. ஏய் என்னடி இது? சமோசாத்த வழக்கம் போல உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அத்தாத்த, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இதுல எந்த விதமான நான்வெஜ்ஜும் இல்ல. நான்வெஜ் சாப்பிட்றத நம்ம கொஞ்சம் மறக்கணுமே, மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் சமோசா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா, அவ்வளவுதான். கொண்டாங்க. சமோசா மாதிரி தான் இருக்கு. என்னத்த நீங்க ஏத்த தடவை நீங்க சுத்தி முத்தி பார்த்தாலும் சிக்கன் சமோசா ஒண்ணு போண்டா. என்னது சிக்கன் சமோசாவா? இல்ல சிக்கனமா சம்சா வேணும் சொன்னா அதானே பார்த்தேன். என்ன ஏமாத்த முடியுமா? கோவிந்தா 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 கோவிந்தா. நீயே மாட்டி விட்டுருப்பல. நானே சமாளிச்சேன்ல, வா. நாடா உங்க அம்மா ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரமா? ஏய் பருப்பு வேகலடா, ஒரு 10 நிமிஷம் இரு. அவசரப்பட்டா என்னடா பண்ண முடியும்? பருப்பு வேகலையாம். பருப்பே வேகல, சும்மா சாம்பார் இல்ல சாம்பார்னு. அதான் இது இருக்குல்ல. சிக்கன் கிரேவியா? தங்கோண்டி நீ. ஏய் என்னடி இது? என்னைய விட்டுட்டு என்னமோ சாப்பிடுறீங்க? ஒண்ணு இல்லத்த, முத்து ஊறுகாய் கொண்டு வந்தான். சரி உங்க சாம்பார் ஆகுற வரைக்கும் ஊறுகாய் தொட்டு சாப்பிடலாமேன்னு. சரி சரி, எனக்கும் கொஞ்சம் வைங்க, நான் வந்து சாப்பிட்டு பாக்குறேன். ஐய, இது ஃபுல்லா ஆயிலா இருக்கத்த, இதெல்லாம் நல்லது இல்ல. ஆயிலா? ஆமாத்த, இவ்வளவு ஆயில் எல்லாம் சாப்பிட்டீங்க வயிறு வலி வந்து வைகுண்டத்துக்கு போயிடுவீங்க. கோவிந்தா, அங்கேதான் போயிடுவீங்க, அதனால உங்களுக்கு வேணாம். ஐயோ, எங்க அம்மா 100 வயசு வரைக்கும் வாழணும். இதுல எவ்வளவு ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே நானே சாப்பிட்டு காலி பண்ணிடுறேன், சரியா? மதனு, அது என்னடா பீஸ் பீஸா கிடக்கு? அம்மா, அது பூண்டு ஊறுகாமா. பூண்டு ஊறுகால பூண்டு தானே இருக்கும். ஏய் என்னடா இவ்வளவு பெரிய பூண்டா? நாட்டு பூண்டுமா. ஓ, நாட்டு பூண்டா. பூண்டையும் மாங்காவையும் சேர்ந்தாப்புல ஒரு ஊறுகாய் பண்ணலான்னு பண்ணி அது வந்து ஒட்டிக்கிட்டு இப்படி இருக்கத்த. பூண்டும் மாங்காய் சேர்ந்த ஊறுகாயா? ஆமாத்த, எங்க வீட்டு ஏத்தாப்புல ஒரு மாமி இருக்காங்க, அவங்க புது டிஷ் ட்ரை பண்ணாங்களா, அது குழப்படி ஆயிடுச்சு, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிட்டதே இல்ல, எனக்கு கொஞ்சம் வைங்க. சரி 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 அத்த. ஏண்டா பக்கத்து வீட்டு மாமி உனக்கு சிக்கன் கிரேவி பண்ணா? சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்றீ. சீக்கிரம் சாப்பிடு. ஹலோ முத்துஷ், அக்காக்கு ஒரு சிக்கன் ரோல். ஓகே ஓகே. எனக்கும் சுட சுட வெஜ் ரோல். வாங்க வாங்க. முத்தோ, அக்காக்கு ஒரு சிக்கன் கட்லெட்ரா. மாமாக்குமா காரம்மா வெஜ் கட்லெட். முத்து, அக்காக்கு ஒரு நான் சொல்றேனே. ஹலோ முத்து, மாமாக்கு சுறா புட்டு வாங்கிட்டு வரியா? மாமாக்கு கொலா புட்டே. அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனோ, மா, அர்ச்சனா. ஏமா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டா
நேத்து எல்லாரும் சேர்ந்து வீட்டை நாசம் பண்ணிட்டீங்களடா. சரி விடுமா, அடுத்த மாசம் வெள்ளை அடிச்சுக்கலாம். எச்சி, எங்கடா உன் பொண்டாட்டி? அர்ச்சனா, அர்ச்சனா. எதுக்கு அத்தை இப்படி காலையில வச்சு அலாரம் மாதிரி அலறிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து ஈவினிங் என்னடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க? புட்டு, கோலா புட்டு. கோலா புட்டா சாப்பிட்டீங்க? கோலா அதுக்கு இந்த கிரைண்டர் மேல தலை சுத்துறீங்க. அத்தை விடுங்க அத்தை, என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? கொல்லா புட்டுல எப்படி சொராமுள் வந்துச்சு? அர்ச்சனா பத்தியா, எங்க அம்மா எவ்வளவு ஷார்ப்னு சொன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க பத்தியா? மூ மிட்டாமணி. இப்ப எதுக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா சாப்பிட்டோம், என்ன இப்போ? மதனு போன் பண்றா. சரிம்மா. போன் பண்றானோன்னு யாருக்கு பண்ற? வாடாங்க. உங்க அம்மா புரட்டாசி பிரச்சனைக்கெல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க போல. ஏய், போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணலடி, உங்க ஆத்தாக்காரிக்கு தான் கால் பண்ணேன், உன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லி. போ, அங்கேயே இருப்போம்மா. என்னடா என்ன அனுப்பி விடுறதுக்கு கை தட்டுற? எவ்வளவு வச்சிருக்க நீ? வாடா அந்த பக்கம். அத்தை என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? எங்க அம்மாவுக்கு எதுக்கு கால் பண்ணோம்? ஸ்ட்ரைட்டா எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. நான் மட்டும் இந்த புரட்டாசிக்கு உங்க வாயில சிக்கன், மீன், முள்ளு, மட்டன் எல்லாத்தையும் திணிக்கிறேனா? நீங்க மட்டும் ஏன் உங்க புரட்டாசியும் பக்தியும் என் வாயில திணிக்கிறீங்க? மதனே, முத்து, வாடா காடை ரோஸ்ட் கடைக்கு போலாம். ஏய் நில்லு. என்ன நீங்க புத்திமதி சொன்னா நாங்க அப்படியே கேட்டு திருந்திருவோமா? திருந்தறது தானே கிளைமேக்ஸ். அது இல்ல கிளைமேக்ஸ். ஒண்ணு நீ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் அந்த வீட்டுல இருக்கணும். அதுதான் கிளைமேக்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? வேணா ஒரு ஐடியா தரேன். உங்க 2 பேருக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம். தோத்தவங்க ஜெயிக்கிறவங்க கிட்ட என்ன கேட்டாலும் சமைச்சு தரணும். நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, வெஜ்ஜா இருந்தாலும் சரி. டீல். எப்படி நான் தான் ஜெயிக்க போறேன். சிக்கன், மட்டன், மீன் எல்லாத்தையும் வாங்கி வைங்க. நானும் ரெடி. நான் தான் ஜெயிக்க போறேன். அவன் எனக்கு சமைச்சு கொடுப்பான். பாத்தரலாம் ஒரு கை. Both are come closer. Hands together. என்னடா சொல்ற? கை குடுமா. ஓ, கை குடுக்கவா? ரெடியா மாமே? என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க 2 பேருக்கும் 3 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள ஒருத்தர் கை ஒருத்தர் கீழே சாய்க்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நான் 3ன்னு சொல்லுவேன். 3. லூசு மேலே. ஏய், கொரமாஸ் பிறந்தவனே உடனே 3ங்கற. கமான்மா, சூப்பர்மா, சூப்பர்மா. அப்படிதாம்மா. அப்படி தள்ளு, அப்படி தள்ளு. அப்படி. நல்லா தள்ளுமா. தள்ளுமா, என்னமா நீ? எலவடுத்தவனே, நேத்திக்கு நல்லா மூக்கு பிடிக்க என் கூட சேர்ந்து தின்னுபிட்டு இன்னைக்கு உங்க ஆத்தாளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுறியா? இருடா, அவ கையை முதல்ல உடைச்சிட்டு வந்து உன் கையை உடைக்கிறேன். Come on, Archana. Come on. Come on. Push. Push. Come on. தள்ளுமா. Little bit. Come on. அம்மால முடியல, ஹெல்ப் பண்றா. ஜெயிக்க போறேன். வாடா. சாரி Come அர்ச்சனா. on, you can. Yeah. சீட்டிங். யாரா அந்த வேடிக்கை பார்த்துட்டு உங்க அக்கா ஹெல்ப் பண்றா? என் அக்கா நான் கொக்கா. ஐயோ, கை. முத்தே, இந்த நேரத்துல குசுங்குவா. ஆமா, நான் அசிங்க பண்றீங்க. வேணா தலைய கூட தொட்டு பாருங்க. டேய், எலவடுத்தவனே கையை எடுங்கடா, உடைச்சதுக்கு கையடா. ஐயோ. சோறா சாப்பிட விட மாட்டேன். உடைஞ்சிச்சா? உனக்கு ஏன்டி உனக்கு? எனக்கு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஈசனே, அவ கை கடவுளே. ஆமா, உங்களுக்கும் இந்த மாதிரி புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிட விடாம உங்க வீட்டுல படாத படுத்துறாங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா ஆராத்தி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. அம்மா, வாங்க. சிக்கன் சாப்பிட்டா புரோட்டீன் சரியா போயிடும். வாங்க. நீ போய் தின்றி. ஐயோ. அரதே 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 அரதே. லூசு, ஏண்டி கைய கடிச்ச? லூசு. சிக்கனா? முழு சிக்கன். ஏய் இல்ல, என்னடி ஆச்சு உனக்கு? நான் உன்னை சாப்பிடணும். சிக்கன். என்ன விட்டு விலகி போக.